குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 7th சோஷியல் சயின்ஸ்லேருந்து சுற்றுலா மற்றும் ஊடகமும் ஜனநாயகமும் பாடத்திலிருந்து முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய டெட் ரிலேட்டட் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றுலா வகைகளுள் மிகவும் பழமையானது எது? சமய சுற்றுலா. கான்ஹா தேசிய பூங்காவில் உள்ள விலங்குகள் எவை? சதுப்பு நில மான்கள். தாழையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? விடை திண்டுக்கல். IATA விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். பரத்பூர் பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகசத்திற்கு ஏற்ற கடற்கரை எது? விடை தர்கார்லி கடற்கரை. அடுத்த வினா, கேஸ்ட்ரானமி என்பது சுற்றுலாவின் எந்த அம்சத்தை குறிக்கிறது? விடை கலாச்சார அம்சம். தமிழ்நாட்டில் பழங்கால கோவில்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? விடை 33,000க்கும் மேல். கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரைக்கு எடுத்துக்காட்டு எது? விடை மகாபலிபுரம் கடற்கரை. இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மலை எது? விடை ஜவ்வாது மலை. குற்றாலம் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை தென்காசி. மேகமலை நீர்வீழ்ச்சி எனப்படுவது சுருளி நீர்வீழ்ச்சி. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு என்ன? விடை 1,30,058 சதுர கிலோமீட்டர். அடுத்த வினா, இந்திய துணைக்கண்டம் எத்தனை மலைத்தொடர்களை கொண்டுள்ளது? விடை 7. 3 கூறுகளையும் இணைக்கும் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை A3. சில்வர் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை கடலூர். ஈரோட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை வெள்ளோடு. ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை ஷிமோகா. அகில இந்திய வானொலி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? விடை 1936. அடுத்த வினா பொறுத்துக. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திரா. குமரகம் பறவை சரணாலயம் கேரளா. ஓம் கடற்கரை கர்நாடகா. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டம். அடுத்த வினா, அச்சு எந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? விடை ஜேம்ஸ் கட்டன்பர்க். மீடியா என்பதன் ஒருமை சொல் என்ன? விடை மீடியம். ஜனநாயகத்தின் 4 தூண்களை வரிசைப்படுத்துக. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை மற்றும் ஊடகம். அடுத்ததாக, அச்சு ஊடகங்கள் எவை? பத்திரிகைகள், அறிக்கைகள் மற்றும் செய்தித்தாள்கள். சமூக ஊடகங்கள் என்று அழைக்கப்படுபவை முகநூல், புலனம், கீச்சகம். குறுகிய தொடர்புடைய ஊடகங்கள் கருத்தரங்கு மற்றும் கேபிள் தொலைக்காட்சி. அடுத்த வினா, ஒளிபரப்பு என்பதன் ஆங்கில சொல் எது? விடை பிராட்காஸ்ட். நம் வாழ்வியல் மதிப்பீடுகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை மதிப்பீடு. அச்சு எந்திரம் கண்டறியப்பட்ட ஆண்டு எது? விடை 1453. மக்களாட்சி என்பதன் ஆங்கில சொல்லின் வேர்ச்சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? விடை கிரேக்கம். அகில இந்திய வானொலி எந்த பெயரில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது? விடை ஆகாசவாணி. அடுத்த வினா, குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படும் ஊடகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை உள்ளூர் ஊடகம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.